Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு குட்டி மினி vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். காலையிலே எழுந்திருச்சு ஒரு குட்டியா ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் நம்ம காஃபி டீ எல்லாம் காலையில குடிக்கிறதுக்கு பதிலா நான் இன்னைக்கு வந்து ஹனி வித் லெமன் வந்து எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் வார்மான வாட்டர்ல நம்ம இந்த மாதிரி காலையில எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் எடுத்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக பிரெட் சாண்ட்விச் தான் நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன், எக் ஸ்டஃப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சாண்ட்விச் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் காலையில் வேலையுமே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்தாச்சு. இதுக்கு கூட கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டோன்னா ரொம்பவுமே ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால பிரெட் சாண்ட்விச்சு காலையிலேயே வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி விலாக் தான் வந்து எடுக்க போகிறேன். ரெசிபி வந்து ஃபுல்லாகவே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பீஃப் கறி வந்து வைக்க போகிறேன். இதுக்காக நான் 1 கிலோ பீஃப் வந்து எடுத்துருக்கிறேன். இதை 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு 1 kg போன்லெஸ் பீஃப் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா காரத்துக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்ம கொஞ்சமாக 1 கொத்து கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு குட்டி ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையுமே சேர்த்துருக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆனியன் அப்புறம் கறி லீஃப் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குக் பண்ணி எடுக்கும்போது பீஃபுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரும் வந்து இதில் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் கோட் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். நம்ம பீஃபை இந்த மாதிரியே குக் பண்ணும்போது பீஃபில் இருந்துமே நிறைய தண்ணி விடும். நான் இன்னைக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பீஃபை வந்து குக் பண்ண வச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட்டர் மெலான் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துருக்கிறேன். அடிக்கிற நல்ல சம்மர் வெயிலுக்கு இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங்காக ஒரு ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வாட்டர் மெலான் மொஜிட்டோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். பட் ஸ்ப்ரைட் வீட்டில் இல்லாததுனால நான் இன்னைக்கு வாட்டர் மெலான் ஜூஸாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். வாட்டர் மெலான்ஸை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு கூட இன்றைக்கி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா ஒரு 2-3 பீசஸ் புதினா ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் போட்டு நான் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணலை. சுகர் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம வாட்டர் மெலானில் இருக்கிற சுகர் கண்டென்ட்டை நம்ம பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சுகர் எதுவுமே போடலை. இதை நல்லா வந்து அடித்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கப்பில் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம வாட்டர் மெலான் ஜூஸையும் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஐஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் வந்து நல்லா ஜில்லுன்னு குடிக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். புதினா இஞ்சியோட ஃப்ளேவருமே இதில் வந்து நல்லா இருக்கும். ஸோ அப்படியே எல்லாருமா வந்து நல்ல ஒரு வாட்டர் மெலான் ஜூஸும் குடிச்சிட்டு அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பீஃப் வந்து நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா வந்து அதோடைய ஸ்டாக் எல்லாம் பாருங்கள், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நல்ல குக்காகியும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதோடைய செகண்ட் ப்ராசஸ்
நம்ம கிரேவி மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது தாளிப்புக்காக கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்மளுடைய அந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆகி இருக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக கறி லீஃபு, காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் தான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணி இதையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆனியன் நல்லா குக் ஆகுறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்து அதையுமே குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலா நான் இன்னைக்கு பீஃப் மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து பீஃப் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக வந்து ட்ரை சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த பீஃப் மசாலா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக் எல்லாமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட கிரேவி கன்சிஸ்டன்சி, அப்புறம் வந்து இதில் இருக்கிற உப்பு காரம் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு, அப்போ காரத்துக்கு நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் நல்லா ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி லீஃப் வந்து குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துட்டோன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நம்மளுடைய பீஃப் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு செமி கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஆற வச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காக நமக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு பீஃப் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கு கூட, அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து பரோட்டா, இதுக்கு கூட எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறக்காதுங்க. ஸோ அப்படியே வந்து ஈவினிங் ஒரு குட்டியாக ஒரு வாக்கிங் தான் வெளியில் போயிருந்தோம். வெளியில் ரொம்ப வந்து இப்போ சம்மர் ஆனதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் இன்டோர் வாக்கிங் தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே ரேக்கில் இருக்கிற மன்னார் மாலில் தான் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே கேரிஃபோரில் ஒரு 2-3 திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்ததுனால அப்படியே உள்ளே போயாச்சு. அப்படி போகும்போது தான் இப்படி குட்டி குட்டி மினி ப்ராடக்ட்ஸ் 1-2 இருந்துச்சு. இதில் வந்து இந்த கார்லிக் க்ரஷ் வந்து என்கிட்ட இல்லை. இது பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்து ரீசனபிளாக இருந்து 5 dirhams தான் போட்டிருந்து. நம்ம ஒரு 2-3 கார்லிக் மட்டும் க்ரஷ் பண்ணணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அது ஒன்று எடுத்துட்டு இப்படியே வந்து ஸ்வீட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதெல்லாமே வந்து அரபிக் ஸ்வீட்ஸை அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வந்து நம்ம கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒரு விண்டோ ஷாப்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்டு எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக தான் உள்ளாடியே வந்தது. ஸோ அப்படியே அந்த செக்ஷனுக்கு போயிடலாம். அப்படியே கேர்டு கொஞ்சமாக எடுத்துட்டு அடுத்த திங்ஸையும் எடுத்துட்டு பில்லிங் செக்ஷனுக்காக தான் போயிருந்தோம். பில் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. இங்கே கேரிஃபோரில் வந்து செல்ஃப் பில் நமக்கு போட்டுட்டு போகலாம். ஸோ அதுக்காக பில்லெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு குட்டியான ஒரு மினி விலாக் தான். இந்த ரெசிபீஸ், அப்புறம் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ், அப்புறம் இந்த குட்டி மினி விலாக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.